நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக லலிதா ரவி. வணக்கம் நேயர்களே, நீங்க இப்ப பார்க்க போறது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஏலகிரி மலையில நடந்த கோடை விழா நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு. இந்த கோடை விழா ரொம்பவே கோலாகலமா நடந்தது. சுற்றுலா பயணிகள் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிருந்தாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற இயற்கை எழில் கொஞ்சம் ஏலகிரி மலையில 2 நாட்களா நடந்த கோடை விழா ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் உற்சாக பங்கேற்புடன் கோலாகலமா நிறைவடைஞ்சது. இந்த விழாவில் நடந்த வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய போட்டிகள், குடும்பங்களின் மகிழ்ச்சி தருணங்களை வாங்க பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஏலகிரி மலை தமிழ்நாட்டினுடைய முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றா திகழ்ந்து வருது. இயற்கை அழகு, குளிர்ச்சியான காலநிலை மற்றும் அமைதியான சூழல் காரணமா ஏழைகளின் ஊட்டி அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுற இந்த மலைப்பகுதிக்கு வார இறுதி நாட்கள்ல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தர்றத வழக்கமா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கோடை விடுமுறையை முன்னிட்டு நடைபெற கோடை விழா இந்த வருஷமும் 2 நாட்களா வெகு விமரிசையாவே நடந்ததுன்னு சொல்லலாம். திருப்பத்தூர் மாவட்டம் மட்டுமில்லாம தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்கள்ல இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் விழாவில குடும்பத்தோட கலந்துகிட்டு கொண்டாடினாங்க. விழாவினுடைய சிறப்பம்சமா தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. பாரம்பரிய நடனங்கள், சிலம்பாட்டம், மேளதாள நிகழ்ச்சிகள், கயிறு இழுத்தல், பானை உடைத்தல், கோல போட்டி, அதோட அனைவரோட கவனத்தையும் ஈர்த்த நாய்கள் கண்காட்சி அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்ததால விழா முழுவதுமே கொண்டாட்ட சூழல் நிலவனது. 2வது நாள் நடைபெற்ற நிறைவு விழாவில் பல்வேறு போட்டிகளையும் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே உற்சாகத்தோட பங்கேற்று விழாவின கொண்டாடியதோட ஏலகிரி மலையினுடைய இயற்கை அழகையும் ரசிச்சு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. விழாவில் கலந்துகிட்ட சுற்றுலா பயணிகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் குடும்பத்தோட மகிழ்ச்சியா நேரத்தை செலவிட ரொம்ப சிறந்த வாய்ப்பா எங்களுக்கு அமைஞ்சதுங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த கோடை விழா சுற்றுலா வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோடு மட்டுமல்லாம ஏலகிரி மலையை சுற்றி இருக்கிற சிறு வணிகர்கள், உணவகங்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் ரொம்பவே உதவுறதா அவங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இயற்கை அழகும் பாரம்பரிய கலாச்சாரமும் மக்களின் உற்சாகமும் ஒன்றிணைந்த ஏலகிரி கோடை விழா இந்த வருஷமும் சுற்றுலா பயணிகளினுடைய மனசுல மறக்க முடியாத இனிய நினைவுகளை பதிச்சு வெற்றிகரமா நிறைவடைஞ்சிருக்கு. ஆஞ்சி